அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பத்திரிகைகளில் இந்து சமய அறநிலைத்துறை வெவ்வேறு 21 பெரிய கோவில்களில் இருந்த மாற்று தங்கத்தை உருக்கி கட்டிகளாக்கி 1074 கிலோ தங்கத்தை எடுத்து அதை வங்கியில் வைத்து அந்த சர்டிபிகேட்டுகளை முதலமைச்சரிடம் கொடுத்ததாக புகைப்படத்துடன் வந்துள்ளது. பலரும் காண்பிருப்போம். இப்பொழுது நீங்களே பாருங்கள். திமுக ஆட்சி வந்தவுடன் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு திட்டம் போட்டது. அதாவது பெரிய கோவில்களில் உள்ள மாற்று தங்கம் அவர்கள் பாணியில் பக்தர்கள் தாங்கள் வேண்டிக் கொண்டதை இறைவன் நிறைவேற்றியதற்காக கொடுப்பவை. உதாரணமாக கண் போடுவது, தாலி போடுவது இவைகளெல்லாம் பயனில் இருக்காது என்பதால் இவற்றை உருக்கி நாங்கள் கட்டிகளாக்கி அதற்கு வட்டி வரும் என்ற திட்டத்தை அறிவித்த பொழுது இந்த பெரும்பாலான கோவில்களில் அறங்காவலர்களே இல்லை. ஈஓக்கள் இப்படி முடிவெடுக்க முடியாது என்று பக்தர்கள் வழக்கு போட, அப்பொழுது நீங்கள் வெறும் 570 கிலோ உருக்குவதற்கு எதிர்க்கிறீர்களே, நாங்கள் ஏற்கனவே 5 லட்சம் கிலோவை உருக்கி வைத்துள்ளோம் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் ஏஜி கூறினார். பிறகு அது 5 லட்சம் கிலோ என்று மாற்றினார். ஆனால் இவற்றிற்கு வட்டி 2.5% என்று வரும். 750 கிலோ 750 கோடி மதிப்புள்ள இதற்கு 19 கோடி வரை வருமானம் வரும். இதுதான் இன்றைய நிலை. ஆனால் மற்ற கோவில்களுக்கு இன்னும் அறங்காவலர் போடவில்லை. கோவில்களில் 2 விதமான சொத்துக்கள் பெரும்பாலும் இருக்கும். ஒன்று அசையா சொத்துக்கள், இரண்டாவது நகை போன்ற அசையும் சொத்துக்கள். அதை தாண்டி கோவில் பணத்தில் வாங்கும் வாகனங்கள் போன்றவையும் அசையும் சொத்துக்களில் வரும். இப்பொழுது இந்த நிலம், வீடு போன்ற அசையும் சொத்துக்களுக்குரிய ரிஜிஸ்டரையோ அல்லது நகைகள் பற்றிய ரிஜிஸ்டரையோ ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை செய்ய வேண்டும். ஒரு அதிகாரி மாறினால் இன்னொரு அதிகாரியிடம் இவை அனைத்தையும் முறையாக ஒப்படைத்து செல்ல வேண்டும். ஆர்டிஐயில் கேட்டவர்களுக்கு இந்த விவரங்களை பற்றி இல்லை. பெரும்பாலான கோவில்களில் இந்த ரிஜிஸ்டர்கள் 20 வருடம் 30 வருடத்திற்கு மேலாக அப்டேட் செய்யாமல் உள்ளது என்று தகவல் வருகிறது. எனவே இவற்றை முறையாக ஏற்கனவே உள்ள கோவில் நகைகளை முதலில் ஆடிட் செய்து அவற்றை முறை செய்த பிறகு இதை செய்ய வேண்டும். மேலும் அறங்காவலர்கள் மட்டுமே இவற்றை முடிவு செய்ய வேண்டும் என்று தடை கோரிய பொழுது நாங்கள் அறங்காவலர் போட்டுவிட்டு இதை செய்கிறோம் என்றவர்கள் 47,000 கோவில்கள் 2022 வாக்கில் இருந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகே 1700 கோவில்களை புதிதாக இந்து அறநிலைத்துறை எடுத்தது. எனவே இத்தனை கோவில்களில் ஒரு 3000 கோவில்களுக்கு பரம்பரை அறங்காவலர்கள் இருக்கிறார்கள். மீதமுள்ள கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்காமல் தக்கார் மற்றும் ஈஓக்களை நியமித்து நேரடியாக இந்து சமய அறநிலைத்துறை உள்ளே ஆட்சி செய்கிறது. இதை எதிர்த்து பல வழக்குகள் போட்டும் சட்டப்படியாக ஒரு தக்கார் என்பவர் குறைந்த அதிகபட்சம் 3 மாதம், மிக உச்சபட்சமாக 6 மாதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது என்றாலும் 45-50 ஆண்டுகளாக கூட இதே நடைமுறை தொடர்கிறது. ஆனால் நேற்றைய தினம் வந்த செய்தியை பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா வரும். மீனாட்சி அம்மன் சொக்கநாதருக்கு அங்கு திருமணம் நடக்கும். பிறகு கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார், தேர் வீதி நடக்கும். இவற்றையெல்லாம் காண பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள். மருதகாரர்கள் அனைவரும் கள்ளழகர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்ற செய்தி அப்படி பரவ கள்ளழகரை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூடியிருப்பார்கள். இந்த விழாவிற்கு கரண்ட் தர முடியாது என்று மதுரை மாநகராட்சி கூறியது. ஏனென்றால் 1 கோடி பாக்கி வைத்துள்ளார்களாம். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கூறுவது என்னவென்றால் மாதத்திற்கு 1.2 கோடி உண்டியல் மட்டும் வருகிறது. இதில் போடப்படும் தங்கம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ 1.5 கிலோ வெள்ளி. மதுரை கோவிலில் மக்கள் உண்டியலில் போடுவது மட்டுமே வருகிறது. ஆனால் பல மாதங்களாக கரண்ட் பில் கட்டாமல் வாடகை பாக்கி மட்டும் உள்ளது. 1 கோடி என்பதால் நான் சித்திரை திருவிழாவிற்கு தரமாட்டேன் என்றார்கள். சரி, மதுரை கோவிலின் ஆண்டு வருமானம் என்ன என்று பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தமிழகத்தில் 3வது அதிக வசூல் உள்ள கோவில். முதலாவது பழனி முருகன் கோவில் 438 கோடி, இது 2017-18. இரண்டாவது சமயபுரம்
ராமேஸ்வரம், மூன்றாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 171 கோடி வருடத்திற்கு வருமானம் வரும் கோவில் ஆகும். ஆண்டிற்கு 172 கோடி ரூபாய் வருமானம் வரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிற்கு உரியபடியாக மின்சாரம் கட்டப்படவில்லை என்றால் இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்ன செய்கிறது? நிச்சயமாக அடுத்த 2 நாட்களில் கட்டிவிடுவார்கள். அறங்காவலர் நியமனம் என்பது அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த கோவிலிற்கு அறங்காவலராக நமது திமுகவின் முன்னாள் நிதியமைச்சர், தற்போதைய ஐடி துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகரனுடைய அம்மா 84 வயது பெண்மணியை போட்டுள்ளார்கள். அவர் வாரத்திற்கு ஒரு முறை கோவிலிற்கு ஒரு அறங்காவலர் குழு தலைவர் வந்து என்ன நடப்பது என்று பார்க்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்டவர்களை போட்டால் எதை பார்க்க முடியும்? இப்பொழுது இதை கட்டாததற்கு யார் பொறுப்பு? அடுத்த 2 நாட்களில் கட்டினாலும் 172 கோடி வருமானம் உள்ள கோவிலில் கரண்ட் பில் ஏன் கட்டவில்லை? அடுத்த கேள்வி, கரண்ட் மின்சார கட்டணம் என்பது எல்லா மதத்திற்கும் ஒரே ரேட்டா? ஏனென்றால் பல நேரங்களில் மீடியாக்களில் வரும் கோவில்களுக்கு அதிகம் என்று அது தவறான செய்தியாக இருக்கும் என்றே நம்புவோம். இதன் மூலமாக அரசு விளக்கினால் நமக்கு நன்றிதான். நாம் 2017-18 தமிழகத்தில் 8 அதிகமான வசூல் உள்ள 8 கோவில்களில் முதலாவதாக 438 கோடி பழனி முருகனும், கடைசியாக ஈரோடு சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் 74 கோடி என்கிறது. ஆனால் சமீபத்தில் நடந்த வழக்கில் யானை ராஜேந்திரன் அவர்கள் 92 கோடி வருமானம் உள்ள ராமேஸ்வரம் கோவிலில் தேவையான அளவு அர்ச்சகர் போடவில்லை என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலைத்துறை வெறுமனே அவர்கள் வசூல் ராஜாவாக செயல்படுகிறார்கள் என்றார். அதற்கு இன்னொரு உதாரணம், 20,000 கோவில்களில் விளக்கேற்ற வசதி இல்லை. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை இணைய வலைதளத்தில் போய் நீங்கள் பார்த்தால் வருமானம் அடிப்படையில் 35,000 கோவில்களின் ஆண்டு வருமானம் ரூ. 10,000க்கும் கீழே. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 27 ரூபாய் அளவில் தான் வருகிறது. இதை வைத்து விளக்கேற்றி பூஜை எப்படி நடக்கும்? ஆனால் இது இன்னொரு உதாரணம். திருக்குற்றாலநாதர் கோவிலில் அங்கு கடை வாடகைக்கு விடுவதில் பிரச்சனை வர கோவில் அது நீதிமன்றத்திற்கு உதவ செய்ய ஒரு அதிகாரியை போட்டு விசாரிக்க அங்கே உள்ளே நுழைந்த பொழுது பிரசாத அரிசியின் உள்ளே எலி மிச்சம் இருந்தது என்றது. இதுதான் இந்த நிலை. ஆனால் கோவிலிற்கு எவ்வளவு சொத்து உள்ளது? இது RTIயில் நண்பர் TR ரமேஷ் பெற்றதை கொடுத்தது எனக்கு கொடுத்துள்ளார். தமிழகத்தில் வீட்டுமனை நிலங்கள் 33,627 சைட்டுகள் உள்ளது. இதில் 29 கோடியே 14 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடம் உள்ளது. இதில் வருமானம் வெறுமனே 40.7 கோடி மட்டுமே வருகிறது என்று இந்த RTI கூறுகிறது. இது 2012. அதே போல இவர்கள் கட்டுப்பாட்டில் 22,600 கோவில்கள் உள்ளது. அதில் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது 2 கோடியே 44 லட்சத்து 50,000 சதுரடி. கட்டப்பட்ட வீடுகளிலிருந்து வரும் வருமானம் 26 கோடி மட்டுமே. இவை எல்லாம் எந்த மூலைக்கு உள்ளது? வெறும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் வரவேண்டிய வாடகை பாக்கி 572 கோடி ரூபாய் என்று இந்த பத்திரிகை சொல்கிறது. 2 கோடியே 74 சதுரடி கட்டப்பட்ட கட்டிடங்களாக உள்ளது என்றால் அதற்கு வரவேண்டிய வருமானம் மட்டுமே 5 ரூபாய் சதுரடி என்று போட்டால் கூட 2 கோடி × 5 மாசம் 10 என்றால் 100 கோடியை தாண்டும். ஆனால் வரவில்லை. உதாரணமாக காலி மனையில் எடுத்துக்கொண்டால் சென்னை பிக் ஸ்ட்ரீட்டில் ட்ரிப்ளிகேன் கோவிலுக்கு உள்ள இடத்தில் போஸ்ட் ஆபீஸ் இருந்து அந்த ஈடுபட்டு இப்பொழுது கார் நிறுத்த 6,000 வாங்குகிறார்கள். ஆனால் கணக்கில் வருகிறதா? CAG ஆடிட் தேவை என்று பலரும் கோரிக்கை வைக்க CAG கேட்க அவர்கள் கணக்கையோ வகையோ கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் 2021 மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுயமோட்டோ வழக்கில் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவலு 75 கட்டளைகளை பிறப்பித்தார்கள். அதில் ஒன்று பெரிய கோவில்கள் CAG ஆடிட் இன்று வரை செய்யப்படவில்லை. நண்பர் திரு TR ரமேஷ் அதை கோரிக்கை வைத்துள்ளார். இவர்களுக்கு உள்ள சொத்துக்களை முறையான சந்தை வாடகை விட்டால் ஆண்டிற்கு
10,000 கோடிக்கு அதிகமாக வரும். உதாரணமாக குயின்ஸ்லாந்தின் வாடகை பாக்கி 9.5 கோடி வசூல் செய்யவில்லை. இதையெல்லாம் விட்டு நான் இருக்கும் பணத்தை அழிப்பதற்காக இவர்கள் கட்டிடமாக கட்டுகிறார்கள். ஆனால் தங்கத்தை உருக்குகிறார்கள். ஆனால் இவர்கள் சொத்துக்களை பராமரிக்கும் வேலையை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த 1074 கிலோ தங்கம் உருக்கியதை காட்டிலும் அனைத்து கோவில்களுக்கும் முதலில் அறங்காவலர்களை போட வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை கோவிலின் வழிபாட்டிலோ பூஜைகளிலோ அவர்கள் நுழையாது கோவில் சொத்துக்களை காப்பதில் செயல்பட வேண்டும் என்பதுதான் பக்தர்களின் கோரிக்கை. அறங்காவலர் குழு என்பதில் ஒரு பெண் மற்றும் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் இருக்க வேண்டும் என்பது சட்டம். இதை யாருமே எதிர்க்கவில்லை. ஆனால் அறங்காவலரே போடாமல் அரசாங்கத்தின் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தின் அதிகாரிகளே அதை நிர்வாகம் செய்வது என்பது இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிரானது, சட்டவிரோதம் என பல தீர்ப்புகள் வந்துள்ளது. அதே போல எல்லா கோவில்களின் தங்கத்தின் கணக்கை கொடுக்க வேண்டும். சிறிய உதாரணம் கூறுவது என்றால், ஜூனியர் விகடன் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த பிரகாஷம் சுவாமி ஒரு பேட்டியில் கூறுகிறார். அவர் 2005 வாக்கில் பூந்தமல்லியில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலிற்கு 1 கிலோ வெள்ளியில் வெள்ளிக்கவசம் செலுத்தியதை 6 மாதம் கழித்து வந்தபோது மீண்டும் அவர் பணம் வேண்டுமானால் செலுத்துகிறேன், அதை சாத்துங்கள் என்ற பொழுது அப்படி ஒன்று கிடையாதே என்று சொல்லிவிட்டனராம். பின்பு RTIயிலும் கேட்டபொழுதும் அப்படி ஒன்று கணக்கிலேயே ஏற்றப்படவில்லை. இது போல எத்தனை உள்ளது. எனவே முதலில் கோவிலின் அத்தனை நகைகளுக்கும் கணக்கெடுத்து அதை ஆடிட் செய்து அதை இணையத்தில் ஏற்ற வேண்டும். அதன் பிறகுதான் உபரி தங்கத்தை உருக்க வேண்டும் என்பதே பக்தர் கோரிக்கை. நன்றி, வணக்கம்.